ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் கிளாஸ் ரூம். இன்றைக்கி பயாலஜியோட ஆன்சர் கீஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க, ஃபஸ்ட் ஒன் பாட்னி. ஸோ பாட்னியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது வந்து ஏ டைப் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், வெக்ஸிலரி இதழமைவு இந்த குடும்பத்தின் பண்பு வந்து ஆன்சர் ஃபேபேசி. ஸோ செகண்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு பொட்டாசியம், மெக்னீஷியம், நைட்ரஜன் வருது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ அதுக்கடுத்தது தேர்ட் கொஸ்டினில் C3 சுழற்சியில் நுழையும் ஒவ்வொரு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுக்கு தேவைப்படும் NADPH எண்ணிக்கை 3 ATP 2 NADPH. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ ஃபோர்த் ஒன், ஒளிச்சேர்க்கை வேர்கள் எதில் காணப்படுகிறது, ஆன்சர் டினோஃபோரா. ஃபிஃப்த் ஒன், குன்றல் பகுப்பு ஒத்த குரோமோசோம் ஜோடி சேர்தலை இவ்வாறு அழைக்கலாம், அதுக்கு ஆன்சர் சினாப்சிஸ், ஆப்ஷன் இ. அடுத்த ஆறாவது ஒன் மார்க், ஒரு ஆஞ்சியோஸ்போர்ம் தாவரத்தின் ஒற்றைமடைய குரோமோசோம் எண்ணிக்கை 14 எனில், அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 42. ஸோ அதுக்கடுத்தது செவன்த் ஒன், பின்வரொன்றில் சிம்போட்டிக் குறிப்பது எது, அதுக்கு வந்து ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது எயித் ஒன், மேற்காணும் அமைப்பு எதை குறிக்கிறது, அதுக்கு அந்த 8வது ஒன் மார்க் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ நியூக்ளியோடைடு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜுவாலஜி. ஸோ பயோ ஜுவாலஜி, அதில் ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்திங்கன்னா, தூக்கத்தில் இருக்கும் ஒருவரின் காதினுள் ஒரு கரப்பாம்பூச்சி நுழைய முயற்சிக்குமேனால், அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ நிபந்தனையற்ற அனிச்சை செயல். அடுத்து செகண்ட் ஒன், தசையினுள் சைட்டோபிளாசம் டேஸ் எனப்படும், சார்கோபிளாசம். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து தேர்ட் ஒன், முப்பேருலக கோட்பாடு எந்த குழுவினால் முன்மொழியப்பட்டது, அதுக்கு ஆப்ஷன் டி கார்ட்ஸ் ஓயில்ஸ். அடுத்து ஃபோர்த்து, அரக்குப்பூச்சியை பற்றிய கூறுகளில் எது சரி, அதுக்கு ஆப்ஷன் வந்து சி. அடுத்து ஃபிஃப்த் ஒன், கீழ்கணக்கில் எந்த ஒன்று சரியான நினை, அதுக்கு வந்து அயல்நாட்டினம் சிப்ரினஸ் கார்பியா, ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து சிக்ஸ்த் ஒன், உயிர் எதிர்ப்பு திறன் என்பது, அதுக்கு டிவி ப்ளஸ் IRV ப்ளஸ் ERA, ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் செவன்த் ஒன், கீழ்கணக்கில் எது சமதரத்தில் இல்லை, அதுக்கு இன்செக்டா, ஆப்ஷன் பி. அடுத்து எயித்து ஒன், பாலூட்டினால் நெஃப்ரானில் ஹென்லே வளைவு இல்லையெனில் கீழ்கண்ட நிலை எதிர்பார்க்கலாம், அதுக்கு வந்து ஆப்ஷன் பி சிறுநீர் நீர்த்து காணப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட 11th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.